ஜனநாயக கட்சியின் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருந்த ஜோ பைடன் அதிபர் போட்டியில் இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஜோ பைடனின் உடல் மற்றும் மனநிலை குறித்து விமர்சனங்கள் வலுத்து வந்த நிலையில் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். மேலும் தனது ஆதரவை கமலா ஹாரிஸுக்கு வழங்குவதாக பைடன் தெரிவித்துள்ளார். எனினும் ஜனநாயக கட்சி பிரதிநிதிகளின் முறையான ஆதரவு கிடைத்தால் மட்டுமே கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக முடியும். கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராகுவது ஜனநாயக கட்சிக்கு சாதகமா? இந்திய வம்சாவளியை கொண்ட கமலா ஹாரிஸின் அரசியல் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கலிபோர்னியா ஆக்லாந்தில் இந்திய தாய் மற்றும் ஜமைக்காவை சேர்ந்த தந்தைக்கு பிறந்தவர் கமலா ஹாரிஸ். அவருக்கு 5 வயதாகும் போதே அவரின் பெற்றோர் விவாகரத்து செய்து கொண்ட நிலையில் கமலா தனது தாயான ஷியாமலா கோபாலுடன் வளர்ந்தார். ஷியாமலா புற்றுநோய் ஆராய்ச்சியாளரும் சிவில் உரிமை ஆர்வலரும் ஆவார். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துக்குட்பட்ட ஹேஸ்டிங்ஸ் கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்து பல்வேறு மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகங்களில் பணிபுரிந்தார் கமலா. 2010ஆம் ஆண்டு கலிபோர்னியாவின் அட்டர்னி ஜெனரலாக உயர்ந்த கமலா 2016ஆம் ஆண்டு அம்மாநிலத்தின் செனட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2020ஆம் ஆண்டிலும் அதிபர் வேட்பாளராக முயற்சி செய்த கமலாவுக்கு போதிய ஆதரவு கிடைக்காததால் அதிபர் போட்டியில் இருந்து வெளியேறும் சூழல் ஏற்பட்டது. எனினும் அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட ஜோ பைடன் கமலாவை துணை அதிபர் வேட்பாளராக அறிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மைக் பென்ஸை எதிர்த்து ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றினர். அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதை அடுத்து கமலா ஹாரிஸ் துணை அதிபராக பொறுப்பேற்றார். அமெரிக்காவில் துணை அதிபரான முதல் பெண், முதல் கருப்பினத்தவர் மற்றும் முதல் ஆசிய வம்சாவளியை சேர்ந்தவர் என பல பெருமைகளை உரித்தாக்கினார். 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அதிபரான ஜோ பைடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது 75 நிமிடங்கள் கமலா அதிபர் பொறுப்பை வகித்தார். துணை அதிபர் மற்றும் அமெரிக்க செனட்டின் தலைவராகவும் உள்ள கமலாவுக்கு மசோதாக்களில் வாக்குகள் சமமாக வரும்போது தனது வாக்கை செலுத்தும் அதிகாரம் உள்ளது. அறையின் கடைசி குரலாக ஒலிக்கும் செனட் தலைவரின் இந்த அதிகாரத்தை வேறெந்த துணை அதிபரையும் விட அதிக எண்ணிக்கையில் 32 முறை பயன்படுத்தியுள்ளார் கமலா. ஆனால் துணை அதிபராக இருந்த பதவி காலத்தில் அதற்கேற்ற தாக்கத்தை மக்களிடம் அவர் ஏற்படுத்தினாரா என்பது சந்தேகமே. ஏனெனில் அமெரிக்க பொதுமக்களை பொறுத்தவரை கமலா ஹாரிஸ் தனது துணை அதிபர் பதவியில் சிறப்பாக பணியாற்றியதாக ஏற்றுக்கொண்டோரின் விகிதம் குறைவாகவே உள்ளது. 51% அமெரிக்கர்கள் கமலாவின் செயல்திறனை ஏற்கவில்லை எனவும் 37% பேர் மட்டுமே அவரது பணிக்கு ஒப்புதல் அளிப்பதாகவும் அமெரிக்காவின் பிரபல தேர்தல் கணக்கெடுப்புகளை வழங்கக்கூடிய 538 நிறுவனம் கணிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் ட்ரம்புக்கு கமலாவை விடவும் ஆதரவு அதிகரிப்பது தெரிய வந்துள்ளது. அதிபர் ஜோ பைடன் ஆட்சிக்கு வரும்போது அமெரிக்க தெற்கு எல்லை குடியேற்றத்தை குறைப்பது குறித்த முக்கிய பணிதான் துணை அதிபருக்கு வழங்கப்பட்டது எனவும் அதனாலே அவர் கோட்டை விட்டுவிட்டதாகவும் விமர்சனங்கள் வலுத்து வருகிறது. முந்தைய தேர்தலில் கருப்பினத்தவர் மற்றும் பெண் என்ற அடையாளமே அவருக்கு கருப்பின பெண்களின் 90% வாக்குகளை பெற்றுக் கொடுத்தது. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற விதமாக அவர் செயல்பட்டு குறிப்பிட்ட சமூக மக்களை திருப்தி செய்திருந்தால் மட்டுமே மீண்டும் அந்த வாக்குகளை பெற முடியும். துப்பாக்கி சூடு தாக்குதலுக்கு பிறகு ட்ரம்புக்கான ஆதரவு பெருகி வரும் சூழலில் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக களமிறங்கினால் அமெரிக்க அரசியல் சூழலில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.